பஞ்ச மலர்கள் என்றால் பஞ்சபூதத்துக்கு சமமானது. அப்ப அதுல மிக முக்கியமான முதல் மலர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாமரை. இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா அது ஒரு மூலிகை, அதற்கு பெயர் மரிக்கொழுந்து. மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னா மல்லிகை பூ. நான்காவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா செண்பக மலர். ஐந்தாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா பாரிஜாத மலர். இந்த 5 மலர்களுடைய மகரந்தமுமே இருக்கிற இடத்த எப்போதுமே ஒரு சுக்கிர பகவானுடைய வசியத்தோடு, அந்த இறைவனுடைய அந்த பொருளாதார வசியத்தையும் இல்லற வசியத்தையும் கொடுக்கக்கூடிய 5 முக்கியமான மலர்கள். அதற்கு அடுத்தபடியா பால். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பாலும் பழமும் தோஷமற்றது. அதனால இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தம்பதிகள் வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு நல்ல உறவுகளுடைய தொடக்கமாக முதல்ல கொடுக்கிறது பால் பழம் தான். அப்ப இந்த இடத்துல இறைவனுடைய பள்ளியறை பூஜை வெள்ளிக்கிழமைகள்ல ரொம்ப விசேஷமாக நடப்பதற்கு நாம் உதவி செய்யணும். அப்படி உதவி செய்தால் நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் விலகும். எப்படி சார் இது விலகுது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அம்மையப்பன் இணைவதினால் உலகில் நல்ல உயிர்கள் தோற்றுவிக்கப்படுவதாக ஐதீகம். அம்மையப்பன் இணைவதினால் பூமியில மழை, வளம், விவசாயம் செழிப்பதாக ஐதீகம். அதனால தான் எந்த ஊர் ஆலயத்துல பள்ளியறை பூஜை இல்லையோ அந்த ஊர் சிவாலயத்தில் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை சந்திப்பார்கள். ஆலயம் இருந்து பள்ளியறை பூஜை ஒருத்தர் நடக்காம இருக்குதுன்னா அது மிகப்பெரிய பாவம். ஆகையினால ஒரு ஆலயத்தில் பள்ளியறை பூஜைக்கான உபயத்தை யார் செய்கிறார்களோ அவர்கள் சிறந்த செல்வந்தர்களாக. எப்படி சிறந்த செல்வந்தர்களாக மாறுகிறார்கள் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, தர்மத்தை செய்பவன். தானம் வேறு, தர்மம் வேறு. தானம் என்பது கேட்டு கொடுப்பது, தர்மம் என்பது தன்னால் தோன்றி செய்வது. அப்ப என்னன்னா, அம்மையப்பனை இணைக்க வைத்துக்கூடிய அந்த பள்ளியறை பூஜைக்கு நாம இந்த பஞ்ச மலர்களும் அதே போல பாலும் பழமும் கொடுத்து அந்த உபயத்தை எடுத்து ஓதுவார் மூர்த்திகள் ஓத அந்த ஊஞ்சல் பாடல்கள் பாடக்கூடிய நிகழ்வை நாம் கண்டு தரிசிக்கின்ற பொழுது அவர்களுடைய இணைவினால், சூரியன்னா அப்பன், சந்திரன்னா அம்மா, இது இருவருடைய இணைவால பூலோகத்துல பல ஜீவராசிகள் தோன்றுகிறது.